ஹலோ வெல்கம் பேக் டு எலைட் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி மல்டி மில்லட்ஸ் வச்சு ஒரு இட்லி மேக் பண்ண போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுன்றதை போய் பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. நமக்கு எல்லா வகையான சட்னிலையும் இதை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் சாமை அரிசி எடுத்திருக்கேன். 100 ml கப்புக்கு 1 கப்பு. ஸோ மிச்ச எல்லா மில்லட்டுமே சேம் 100 ml கப்பில் தான் நம்ம எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு திணை அரிசி, இதுவும் 100 ml கப்புக்கு 1 கப்பு. நம்ம எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் ஒரே வெசல்லே எடுத்துடலாம். மிக்சியில் நம்ம கிரைண்ட் பண்ணுறதை காட்டிலும் கிரைண்டரில் பண்ணும்போது இன்னும் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேர்ட் இன்க்ரீடியண்ட் குதிரைவாலி அரிசி 100 ml கப்புக்கு 1 கப்பு. ஃபோர்த் இன்க்ரீடியண்ட் பனை வரகு, அதுவும் 100 ml கப்புக்கு 1 கப். ஃபிஃப்த் இன்க்ரீடியண்ட் 200 ml கப்புக்கு 1 கப் இட்லி ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சிக்ஸ்த் இன்க்ரீடியண்ட் 100 ml கப்புக்கு 1 கப் உளுந்து. லாஸ்ட் இன்க்ரீடியண்ட் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், ஃபெனுக்ரீக் சீட்ஸ். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு 3 times வாஷ் பண்ணிடுங்க. இதில் டஸ்டெல்லாம் இருக்கும். நல்லா கழுவி வாஷ் பண்ணதுக்கப்புறமா நல்ல தண்ணியில் மினிமம் 2 hours ஊற வைங்க. 2 hours ஊற வச்சா போதும். ஏன்னா இந்த மில்லட்ஸ் எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியாக தானே இருக்கும், நல்லாவே ஊறிடும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ கிரைண்டரில் இது எல்லாத்தையுமே போட்டு ஒரு 15 minutes நீங்கள் கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க. லைட்டாக தண்ணி விட்டு கை விட்டு ட்ரம்மில் தள்ளிடுங்க. அப்போ தான் ஈவனாக அரைப்படும். இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வேணுங்கிற அளவு உப்பும் போட்டு இதை நல்லா கை விட்டு கலக்கிடுங்க. அப்போ தான் ஈவனாக எல்லா இடத்துலையும் உப்பு கரைஞ்சி நல்லாயிருக்கும். இப்போ இந்த பேட்டரை ஓவர் நைட் நீங்கள் ஃபர்மெண்ட் பண்ணதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் நம்ம இட்லி போர் பண்ணுவோம்ல, அதே மாதிரி எல்லா குழிலையும் இட்லியை போர் பண்ணிடுங்க. மூடி போட்டு 5 minutes வேக வைங்க. 5 minutes வெந்தால் போதும். இப்போ நான் துணி போட்டு இட்லியை வேக வைக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் லைட்டாக கீழே இட்லி தட்டில் ஒவ்வொரு மோல்டுலேயும் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பேட்டரை ஃபில் பண்ணுங்கள். மூடி வச்சுட்டு ஒரு 5 minutes வெந்துச்சுன்னா போதும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இது ரொம்ப நல்லா சாஃப்டாக டர்ன் அவுட் ஆகிருக்கு. ஹெல்த்தியான ரெசிபி கூட. டயபெட்டிஸ், பிபி பேஷண்ட்ஸ்க்கு இது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னருக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மில்லட்ஸ் எல்லா க்ராசரி ஷாப்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது. இப்போ பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான மல்டி மில்லட்ஸ் இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பேட்டரில் நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நீங்கள் இதுக்கு ஊத்தப்பம் ஒரு தோசையாகவும் நீங்கள் இதை போர் பண்ணலாம். அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதே மெஷர்மெண்ட் வச்சு நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.